பிராண்டில இருந்தா வீடியோ கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு மைண்ட் வந்து பயங்கரமாக அப்செட் ஆயிடுச்சு. அதான் என்ன தடவிட்டு இருந்தேன் குளிக்கலான்னு சொல்லி சரி அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த ஏஜில் தான் வந்து எந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது சரியாக தெரியாது. ஏன்னா வந்து இந்த டைமில் தான் வந்து லவ் கிராஸ் ஆகிற ஒரு பீக் டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் தான் நம்ம எது பார்த்தாலுமே பிடிச்சிருக்கோம். படிப்பு பிடிக்காது, படிக்க பிடிக்காது, லவ்வர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் பிடிக்கும். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. நான் ஒரு வீடியோ முன்னாடி அட்டாச் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த பொண்ணு வந்து படிச்சிரு இருந்தும் அவங்க மதரின்லா போல். அது எனக்கு ஃபுல் கண்டென்ட் தெரியாது. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு இது தோணுச்சு. அவங்க இங்கிலீஷில் தான் எல்லாமே டைப் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. படித்தும் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. படிப்புன்றது எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும்னா, இந்த மாதிரி ஒரு சில டிசிஷன் எடுக்கும்போது நம்ம போல்டாக அதை எடுக்கணுன்றது. படிக்காதவங்களுமே போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க. பட் படிச்சிருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அதுக்காக தான் படிப்பு முக்கியம். நம்ம வந்து படிப்பு நம்ம கையில் இருந்தால் இந்த மாதிரி வைலன்ஸ் இல்லை, எதை வேணால் வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். படிக்கலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். இவங்க படித்தே இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ படித்தே கஷ்டப்படுற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ படிக்காமல் இருந்தோம்னா இந்த ஏஜில் வந்து லவ் தான் முக்கியம்னு படிப்பை விட்டுட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படிப்பை லவ் இருந்தாலுமே அதை ஒரு சைடில் வச்சுட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. நல்லா படிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு வந்து இந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க.